யார் சார் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? ஆமாப்பா. தமிழ் சார் மட்டும் பாவம் மனுஷன் எவ்வளோ நேரம் தான் கிளாஸ் எடுப்பார். இந்த பசங்க வேற கமெண்ட் ஃபுல்லாக புணர்ச்சி விதின்னு கேட்டிருக்கானுங்க. சரி அதை நம்மளே சொல்லி கொடுத்துருவோமே அப்படின்னு நான் படிச்சுன்னுக்கிறேன். ஆனால் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டா, இதெல்லாம் இன்னமும் படிக்கும்போது சூப்பராக புரிகிற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டு கிளாஸ் எடுத்துடலான்னு தோணுது. எடுக்கலான்னு வரும்போது எல்லாமே மறந்து போகுது. எப்படி தான் இந்த பசங்க படிக்கிறானுங்கன்னு தெரில. சார் உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு நாள்ல பப்ளிக் எக்ஸாம் வச்சிட்டு இருக்கிற அந்த பசங்க நிலைமை நினைச்சு பாத்தீங்களா? இல்லை அதை யோசிச்சுன்னு நான் இதை எழுதிட்டு இருக்கேன். அவனுங்க எவ்வளோ டென்ஷனாக இருப்பானுங்கன்னு எனக்கும் நல்லா புரியுது. என்ன சொல்லலாம் தம்பிங்களா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கெலாம் லைவ் கிளாஸ்ரா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ. உனக்கு இதே மாதிரி தான் கன்ஃபியூஸ்டாக இருக்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணனா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு லைவ் கிளாஸ் வந்துரு. எங்கள் கூட சேர்ந்து படி. நாளைக்கு ஃபுல் டே மேரத்தான் இருக்குது. மனப்பாடம், புணர்ச்சி விதி, இலக்கணம், நெடுவினா என்னென்னலாம் நீ படிக்க தேவை, புக்கிங் செட் 1 மார்க் எல்லாமே சொல்லித்தரும். சரியா? கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாமை எழுதலாம், படிச்சிடலாம், கவலைப்படாது.